ஓகே வணக்கம். இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒவ்வொரு டைம் வந்து சம் மந்த்து ஆர் சம் டேஸ் வந்து வேலிடிட்டி கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் வந்து எடுத்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கே பைப். ஓகேவா? இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஓகே, பீரியட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து மேக்ஸிமம் 1 மந்த் டூரேஷன் தான் கொடுப்பாங்க. அப்போ 1 மந்த்லேயே வந்து இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அப்போ இதில் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெஜிஸ்ட்ரியை வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டார்ட் பட்டன் விண்டோவில் ரன்னு வந்து நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. ரன்னை வந்து டைப் பண்ணி ரன்னில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேட். ஓகேவா? ரிஜிஸ்ட்ரி எடிட்டு. ஓகே, அதை தான் வந்து ரெஜிஸ்ட்ரேட்டுன்னு இருக்கும். இதை ரிஜிஸ்ட்ரி எடிட்டு இதை கொடுத்துட்டிங்கன்னா REGEDIT. ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரி எடிட்டர். இதில் வந்து எஸ் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக அதை போய் டெலீட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கே பைப்பு, இதில் வந்து SST சிஸ்டம்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணி டெலீட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டெலீட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எடிட்டில் போய்ட்டு ஃபைண்ட். ஓகே, எடிட்டில் ஃபைண்டு கொடுத்துட்டு இதில் போய் செக் பண்ணிக்கலாம். SST. ஓகே, SSTன்னு கொடுத்துட்டிங்கன்னா அப்போ SSTங்கிறத செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து ஏதாட்டும் அவைலபிள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஃபினிஷ் சர்ச்சிங் த்ரூ த ரெஜிஸ்ட்ரி. இப்போ எந்த ஃபைலுமே இல்லை. ஓகே, அதே இது கே பைப் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? CAEPIPE கே பைப் ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இதுவும் அதே போல் சர்ச் பண்ணிவிட்டு ஏதாட்டும் ஃபைல் இருந்துச்சுன்னா டெலிட் ஆகிடும். இருந்துச்சுன்னா நமக்கு ஷோ ஆகும், இல்லைன்னா ஃபுல்லாக டெலிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இதை ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிட்டோம். ஓகே, டெலீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தான் நம்ம டெலீட் பண்ணியிருக்கணும். கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, கண்ட்ரோல் பேனலில் ஃபீச்சர்ஸ், ப்ரோக்ராம் அண்ட் ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு CI பைப்புன்னு இருக்குல்ல, இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு போயிட்டு ரன்னில் போயிட்டு செக் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஆக்சுவலாக டெலீட் பண்ணது டெலீட் ஆகிடுச்சிங்களா இன்னும் அவைலபிளாங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? SST CAE pipe. என்னென்ன ஃபைல் இருக்கோ அதை வந்து டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆகிடும். ஓகேவா? அப்போ CI பைப் இருக்குல்ல, இதில் வந்து கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிட்டீங்கன்னா டெலீட் ஆகிடும். ஓகே, ஃபினிஷ்ட். ஓகே, ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை.
ஓகே. நெக்ஸ்ட்டு ஐகான் இருந்துச்சுன்னா டெலிட் பண்ணுவீங்க. இப்போ ஃபுல்லாக அந்த ஃபைல் வந்து டெலிட் ஆகிடுச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ஆல்ரெடி அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம வச்சுருப்போம். அந்த சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணி ரன்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அகைன் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா. அவ்வளோதான். இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரியை வந்து எடிட் கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து சாஃப்ட்வேரை ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே. இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ.